வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் மேஷராசி பலன். இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத மேஷராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது. முதலில் ஆகஸ்ட் மாதம் பிறந்த வரலாறை பார்ப்போம். ஆகஸ்ட் என்பது ஜூலியஸ் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டியின் ஆண்டின் 8வது மாதமாக வருகிறது. இதன் நீளம் 31 நாட்கள். ரோமானிய சர்வாதிகாரியான அகஸ்டஸ் சீசருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இம்மாதத்திற்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. தெற்கு அரைக்கோணத்தில் ஆகஸ்ட் என்பது வடக்கு அரைக்கோணத்தில் பிப்ரவரி மாதத்திற்கு சமமான பருவகாலமாக இருக்கிறது. வடக்கு அரைக்கோணத்தில் ஆகஸ்ட் கோடையில் விடுகிறது. தெற்கு அரைக்கோணத்தில் குளிர்காலத்தில் இந்த மாதம் விடுகிறது. பல ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு விடுமுறை மாதமாக கொண்டாடப்படுகிறது. பண்டைய ரோமில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏராளமான மத விடுமுறைகள் இருந்தன என்பது தெரிய வருகிறது. இப்பொழுது மேஷராசி பலன் ஆகஸ்ட் 2024 பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த மாதம் மேஷராசி மக்களுக்கு சில வேலைகளில் சிறப்பான முன்னேற்றத்திற்கான யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் சில வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவதாக, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத உங்கள் உறவுகளின் அதிக செலவுகள் குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையென்றால் அவர்களின் செலவுகள் மூலம் உண்டாகும் கூடுதல் சுமையை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கிறது. அது உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை அசைக்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒழுங்கற்ற உங்களின் தினசரி நடைமுறைகள் காரணமாக தாங்கள் செய்யும் சொந்த தவறுகளுக்கு நீங்களே இரையாகி நோய்வாய்ப்படும் சூழலும் இருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் இதனால் ஏற்படும். ஆகையால் சரியான நேரத்தில் உங்களின் மருத்துவ சிகிச்சையை எடுத்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்கள். மேஷராசி மக்களுக்கு பொருளாதார நிதி விஷயங்களில் பணத்தை பெறுவதற்கான யோகங்கள் நன்றாக இருக்கிறது. இருப்பினும் தங்களின் அதிகரித்த செலவுகளால் நீங்கள் எதையும் உணரமாட்டீர்கள். எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் அதிக பண செலவு சார்ந்த கவலையை உணரமாட்டீர்கள். மேஷராசி மக்கள் தங்களை தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதகமாக செயல்பாட்டில் வைத்திருக்க முடியும். தங்களின் கடின உழைப்பால் நீங்கள் ஒரு நல்ல இடத்தையும் உயரத்தையும் உருவாக்க முடியும். வியாபாரம் செய்யும் மேஷராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் நல்ல விதமாக வெற்றி பெறுவார்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுவர்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் காதல் உறவுகள் சற்று தீவிரமடையும் மற்றும் அது காதல் நிறைந்த தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். திருமண உறவுகளை வலுப்படுத்த யோகங்கள் நலமாக இருக்கிறது. உங்களுக்கு உதவும் தன்மையில் அவை யாவும் செயல்படும். மற்றும் மேஷராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் மேஷராசி மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. மேஷராசி மக்களின் குடும்ப வாழ்க்கை நடுத்தரமாக இருக்கும். வெளியூர் செல்லும் உங்களின் கனவு இந்த மாதத்தில் நனவாகும். மேஷராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது தங்களின் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் வேலை சம்பந்தமாக பேசினால் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 11ஆம் வீட்டில் பிற்போக்கான நிலையில் இருக்கிறார். அவர் தன் சொந்த ராசியில், அதாவது கும்பத்தில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைப்பீர்கள். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள். இதனால் உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படும். இரவையும் பகலையும் ஒரு சேர செய்து உங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் சற்று கவனித்துக் கொள்ளாமல் வேலையில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும்
உங்கள் வேலைக்கு இடையில் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். இல்லையெனில் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும். இது நீங்கள் ஒர்க்கோலிக்காக, அதாவது வேலைக்காரனாக மாறுவீர்கள். இந்த சூழ்நிலை உங்கள் வேலைக்கு மிகவும் நன்றாக இருக்கும், ஆனால் தேகத்திற்கு சற்று சிரமத்தை தரும். மேலும் உங்கள் மூத்த அதிகாரிகளும் உங்களின் இந்த கடினமான வேலையை அவர்களாலும் உங்களை புறக்கணிக்க முடியாது. இந்த மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் 10ஆம் வீட்டில் சூரியனின் முழு அம்ச பார்வை இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் ஒரு நல்ல பதவியை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் உங்கள் அதிகார வரம்பும் அதிகரிக்கும். மேஷராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் கிரகத்துடன் சேர்ந்து நீடிப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலையும், தற்போது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு உயர் வேலையும் கிடைக்கும் சூழல் இருக்கிறது. மற்றும் அது சார்ந்த பொருத்தமான வேலைவாய்ப்பின் காரணமாக மேஷராசி மக்கள் நல்லதொரு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்மராசிக்கு மாறுகிறார். இதன் காரணமாக நீங்கள் சுயமரியாதைக்காக உங்கள் மூத்த அதிகாரியுடன் சண்டையிடலாம். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் முடிந்தால் இவற்றை தவிர்ப்பது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கும். எனினும் உங்களின் ஆதரவாளர்களும் சக ஊழியர்களும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களுடன் இருந்து உதவி செய்வார்கள். சுக்கிரன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் நேரத்தில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கடினமாக உழைக்கும் போது சில எதிரிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வியாபார உலகைச் சேர்ந்த மேஷராசி மக்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களின் திறமைக்கு ஏற்ப தொழிலை நிறுவுவதில், விரிவுபடுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பலர் இந்த நேரத்தில் உங்களது வியாபாரத்தில் உங்களுடன் சேர விரும்புவார்கள். மேலும் சில புதிய மக்களுடன் நல்லதொரு வியாபார தொடர்பை ஏற்படுத்தி முன்னேறுவீர்கள். மேலும் உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள். மேஷராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் புதன் கிரகத்துடன் இருக்கிறார். இதனால் தொழிலில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வெற்றி யோகங்கள் உண்டாகி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். உங்களின் வணிக திட்டங்கள் யாவும் வெற்றிகரமாக முன்னேற்றத்திற்கும். இதிலிருந்து உங்கள் வணிகத்தை விரிவாக்குவதற்கான வழி திறக்கும். சுக்கிரன் கன்னிராசியில் உங்கள் 6ஆவது வீட்டிற்கு வருவதால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் மேலும் முதலீடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலும் இதனால் சில செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் இந்த செலவுகள் உங்கள் வணிகத்தின் விரிவாக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்காக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. எனவே நீங்கள் இந்த செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மராசிக்குள் சூரியன் நுழையும் போது அரசாங்கத் துறையிலிருந்து உங்கள் வணிகத்தில் நல்ல அளவு வேலை கிடைக்கும். மேஷராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தின் 5ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் புதனும் சுக்கிரனும் 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள பிற்போக்கு சனி இந்த மாதம் முழுவதும் அங்குதான் இருப்பார். இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் நீங்கள் பணம் சம்பாதிக்க தொடங்குவீர்கள். உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரும். தினசரி வருமானமும் பெருகும். இதன் மூலம் மேஷராசி மக்களுக்கு நல்ல யோகங்கள் உருவாகும் சூழல்கள் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதனால் உங்களின் முயற்சியால் தங்களின் தேவைக்கு உரிய பணம் கிடைக்கும். இருப்பினும் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 12ஆவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை அதிகப்படுத்துவார். இருப்பினும் அப்படி உருவாகும் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது என்பது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களின் செலவுகளில் கட்டுப்படுத்தி நீங்கள் பணத்தை சேமிக்கவில்லை என்றால் உங்கள் பொருளாதார நிதிநிலையில் பற்றாக்குறை உண்டாகும் சூழல் இருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வியாழன் மற்றும் செவ்வாய் மேஷராசி மக்களின் ஜாதகத்தின் 2ஆவது வீட்டில் இருந்து உங்கள் நிதி நிலைமையை நல்ல விதமாக மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் செய்வார்கள். அவர்கள் இருவரும் இருப்பது உங்களது தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். இதனால் உங்கள் குடும்ப சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும்
நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் பணம் மற்றும் சொத்து வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்மராசியில் சஞ்சரித்து 11ஆம் வீட்டில் தனது அம்ச பார்வையில் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் பெரும் நிதி வருவாயை அடையலாம் மற்றும் அரசாங்கத்துறையிலிருந்து நன்மைகளையும் அடையும் சூழல் இருக்கிறது. வியாபாரம் செய்யும் மேஷராசி மக்கள் தங்களின் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவார்கள். நிதி நிலைமை மிகவும் மேம்பட்டு உயரும் வகையில் இருக்கும். இருப்பினும் மேஷராசி மக்கள் முக்கியமாக தங்களின் செலவுகளை இக்காலத்தில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேஷராசி மக்களின் ஆரோக்கியம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் கட்டாய கண்காணிப்பும் கவனிப்பும் மேஷராசி மக்களுக்கு தேவைப்படுகிறது. இருப்பினும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் கிரகம் பலமான நிலையில் இருந்து இந்த மாத தொடக்கத்தில் 2வது வீட்டில் பயணம் செய்ய நுழைகிறார். ஆகஸ்ட் 26, 2024 அன்று உங்கள் பிறப்பு அட்டவணையின் 3வது வீட்டிற்கு இவர் மாறுவது உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவார். இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சூழல் உருவாகும். அதே நேரத்தில் பிற்போக்கான சனி பகவான் உங்கள் ராசியின் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில உடல்நல பிரச்சனைகள் நடுவில் உங்களை தொந்தரவு செய்ய அவர் முயற்சி செய்வார். அது மட்டுமின்றி 6ஆம் வீட்டில் கேதுவின் பிற்போக்கு கிரகமாக அமைந்துள்ளார். இவர் 12ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது உங்களின் ஆரோக்கியம் மீது நீங்கள் கவனக்குறைவை காண்பீர்கள். உங்களின் இந்த தேக கவனக்குறைவான மனப்பான்மையே உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் சில உடல்நல குறைபாடுகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பெரிய காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எனவே உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உங்களின் கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். இது நடந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளவும் தொடரவும் செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் பிரச்சனைகளை, அதாவது தேகநல பிரச்சனைகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும். இந்த மாதத்தில் முதல் பாதியானது ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மேஷராசி மக்களின் காதல், திருமணம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது மேஷராசி மக்களின் காதல் உறவுகளை பற்றி பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் 5வது வீட்டில் இருந்து உங்கள் காதல் வாழ்க்கையை தீவிரப்படுத்துவார்கள். இதனால் மேஷராசி மக்களுக்கு தங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். காதல்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இதயத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியான இடத்தை உருவாக்கி நலமாக வாழ்வீர்கள் என்று நம்பலாம். நீங்கள் இருவரும் புதிய பரிசுகளை பரிமாறிக்கொண்டு நலமாக உலா வருவீர்கள். ஒன்றாக வெளியே செல்வது, ஏதேனும் திரைப்படம் பார்க்க செல்வது அல்லது வெளியில் சாப்பிடுவது போன்ற செயல்பாடுகள் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தொடரும். நீங்கள் இருவரும் அதிகபட்ச நேரத்தை ஒன்றாக செலவிட விரும்புவீர்கள். இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் தீவிரப்படுத்தும். இருப்பினும் சனி கிரகம் உங்களை சில முறை சோதிக்கும் வகையில் செயல்படுவார். அதே நேரத்தில் உங்கள் காதல் உறவு தாழ்மையான முறையில் தொடரும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் நுழைகிறார். இந்த நேரம் உங்களுக்கு, அதாவது காதலருக்கு மிகவும் சாதகமாக முன்னேற்றம் சார்ந்ததாக இருக்கும். மேஷராசி மக்கள் நீங்கள் ஒரு பெரிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால் அல்லது ஏதேனும் ஒரு அரசு பணிக்கான போட்டித் தேர்வில் தோன்றினால் மேஷராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் அதில் சிறந்த வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சில ஈகோ மோதல்கள் உங்களுக்கு சாத்தியம் என்றாலும் உங்கள் உறவை நீங்கள் காப்பாற்றலாம். எனவே நீங்கள் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்கள் காதலிக்கு சமமான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். மேஷராசி மக்களின் திருமணமானவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் மற்றும் அன்பான ஒரு பரஸ்பர தோழமையை சேர்க்கிறார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் மற்றும் பரஸ்பர அன்பு மேலோங்கி இருக்கும். அதேபோல் நீங்கள் ஒருவருக்கொருவர் காதல் உணர்வு அதிகரிக்கும் நிலையில் தம்பதிகள் வாழ்வீர்கள்.
உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக நீங்கள் முன்னேறுவீர்கள். சில பழைய பிரச்சனைகள் இன்னும் இந்த நேரத்தில் தொடர்ந்தால் அவையாவும் இந்த காலத்தில் குறையும். உங்களுக்குள் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு நலமாக வாழ்வை மகிழ்வீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதையும் மறைக்க வேண்டியதில்லை. என்ன நடந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் தெளிவாக பேசி நல்லதொரு புரிதலுடன் வாழ்வீர்கள். இது உங்களுக்கிடையேயான தூரத்தை குறைக்கும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் இருப்பீர்கள். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆகஸ்ட் 25 அன்று சுக்கிரன் கேது இருக்கும் கன்னியில் 6வது வீட்டிற்கு நுழைகிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவிக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். சில செலவுகள் அவர்களின் ஷாப்பிங்கிற்காகவும் சிலவற்றை அவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவிட வேண்டியிருக்கும். தங்களின் உடல்நல பிரச்சனைகள் உங்களின் துணையை தொந்தரவு செய்யலாம். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டத்தை அதிகரிக்கக்கூடும். எனவே இந்த காலத்தில் இந்த நேரத்தில் மேஷராசி மக்கள் கவனமாக இருப்பது நல்லது. மேஷராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது குடும்ப கண்ணோட்டத்துடன் இந்த மாதம் சராசரியாக இருக்க வருமான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும், பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் வியாழன் கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாக இந்த மாதம் இருக்கும். குடும்பங்கள் பழைய சொத்தை விற்கலாம் அல்லது வாங்கலாம். உங்கள் கருத்தில் இது நலமாக தெரிய வரும். அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களின் இந்த முடிவில் ஒரு தீவிரமான பிரச்சனையும் இருக்கிறது. எனவே நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரன் வலுவிழந்த ராசியான கன்னி ராசியில் நுழைகிறார். இதனால் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வரலாம். பிற்போக்கு தன்மையில் செயல்படும் கிரகமான கேதுவும் 6ஆம் வீட்டில் இருப்பார். எனவே இந்த நேரத்தில் தங்களின் குடும்பத்தில் சண்டைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கருத்துக்களில் தெளிவுடன் செயல்படுங்கள். கருத்து மோதல்களை தவிடுங்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் உங்கள் சக்தி அதிகரிக்கும். உங்களின் அந்தஸ்து உயரும். சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் குடும்பத்தில் உண்டாகலாம். ஆனால் இந்த மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சனி பகவான் மற்றும் பிற்போக்கு கிரகமான புதன் 4ஆம் வீட்டிற்கு வருவதாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் உருவாகும் சூழல் இருக்கிறது. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடன்பிறப்புகளை பொறுத்தவரை அவர்கள் உங்களுடன் தங்கி உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் நல்ல உடன்பிறப்புகளாக இருக்க வேண்டிய கடமையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அவர்கள் மீதான உங்கள் பாசமும் அன்பும் மிகவும் அதிகரிக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களிடம் சில கசப்பான மற்றும் கடுமையான வார்த்தைகள் பேசப்பட்டாலும் அவை உங்களை தொந்தரவு செய்யாது. மேஷராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த மாதம் சர்வ ஜாக்கிரதையாக உங்களின் செயல்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது தங்களின் உடல்நிலை, சொத்து, சுகம், சேமிப்பு மற்றும் உங்களின் செலவுகள் யாவற்றிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படும் என்றும் சிந்தனை மற்றும் நேர்மை முக்கியமாக தேவைப்படுகிறது உங்களுக்கு என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள். உங்களின் குலதெய்வ கோவில் சென்று வர யாவும் நலமாகும். தாங்கள் குடியிருக்கும் வீட்டில் காலையில் சண்முக கவசத்தை ஒலிக்கச் செய்யுங்கள். முடிந்தால் நீங்கள் அந்த கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். ஆக நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம். நன்றி.